வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே, அந்த கார் வந்து சேஃப்டி வைஸ் வந்து அடி வாங்கும். அதாவது ரொம்ப பாதுகாப்பு வசதிகள்லாம் அந்த காரில் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து உடைச்சாங்க. ப்ரைஸும் வந்து கம்மியான கார்களை வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க. தரமான நல்ல குவாலிட்டியில் நல்ல ஃபியூச்சர்ஸோட கிராஷ் டெஸ்ட்லலாம் வந்து நல்ல ரேட்டிங் வாங்குற மாதிரி தயாரிப்புகளை தொடர்ந்து வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் ஒரு முக்கியமான பிராண்டோட முக்கியமான கார் வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் வந்து படுமோசமாக வந்து சொதப்பியிருக்கு. 1 ஸ்டார் ரேட்டிங் கூட வந்து வாங்கலைங்க. எந்த நிறுவனத்தோட கார் அப்படின்னா சிட்ரியா நிறுவனத்தோட கார் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிராண்டு தான். ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி. இந்த கம்பெனி இந்தியாவில் வந்து C5 ஏர்க்ராஸ் அப்படிங்கிற ஒரு கார் மூலமாக தான் இந்தியாவில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய நிலைமை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் வந்து விலையும் முக்கியம், அதேமாதிரி சின்ன கார் அப்படின்னா நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிறதுனால C3 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்பேக் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. டிசைன் வைஸ் வந்து ரொம்ப மிரட்டலாக இருக்கும், செம்மையாக இருக்கும் காரு. நம்ம ஊரில் இருக்க ஹேஷ்பேக் காரை விட இந்த C3 அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக்கில் இருக்கும். பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் தான் இந்த கார் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ வந்து இதே கார் பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் அமெரிக்க சந்தையிலையும் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. பிரேசில் நாட்டில் வந்து காரை வந்து உற்பத்தி பண்ணி அந்த காரை தான் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வந்து சிட்ரியான் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து லத்தீன் NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து படுமோசமாக வந்து சொதப்பியிருக்கு. நல்ல ரேட்டிங் வாங்கும், நல்ல ஸ்டார்ஸ் வந்து வாங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஒரு ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து வாங்கலை. இப்போ வந்து நம்ம வந்து பெரியவர்களுக்கான ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 12.21 மதிப்பெண்கள் தான் இந்த கார் வந்து வாங்கியிருக்கு. டோட்டல் மதிப்பெண்ணில் இது வந்து வெறும் 31% அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து குழந்தைங்களுக்கான பாதுகாப்புன்னு பார்த்தோன்னா 5.93 மதிப்பெண் மட்டும்தான் வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு டோட்டல் மார்க்கில் வந்து 12% மட்டும்தான். அடுத்து நம்ம பெடஸ்ட்ரைன் சேஃப்டின்னு சொல்லுவாங்க, நடந்து போகிறவங்க மேலே போய் மோதிட்டோன்னா அவங்களுக்கான சேஃப்டின்னு பார்க்குறப்ப அதில் ஓரளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருக்கு. 23.88 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் மதிப்பெண்ணில் 50%. ஸோ இதில் மட்டும்தான் 50% மார்க் வாங்கியிருக்கே தவிர குழந்தைங்க மட்டும் ஓட்டுறவங்க இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அந்த அளவில் வந்து கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த காருக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த காரில் வந்து அப்படி என்ன சேஃப்டி இருக்குன்னா 2 ஏர் பேக் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து சீட் பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோடு லிமிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சீட் பெல்ட்டு ப்ரீ டென்ஷனர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி முன்பக்கம் ஒரு விபத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா அந்த டிரைவரோட டிரைவர் இருக்க கேபின் அந்த இடங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டாருக்கு ஏதோ சுமாராக ஒரு 2 ஸ்டாரு இல்லை 1 ஸ்டாராச்சும் வந்து வாங்கியிருக்கலாம். பட் இந்த கார் வந்து 1 ஸ்டார் கூட வந்து வாங்கலை அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்திருக்கு. ஸோ விலை குறைவான கார் அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறத திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி கார் வந்து நிரூபிச்சிருக்கு. நன்றி.